ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 773வது நாமாவளியாக ஓம் விசித்ராங்காய நமஹ. முருகப்பெருமான அழகுள்ள அவயங்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது ஆச்சரியமான உடல் அமைப்பை உடையவர் குமார பரமேஸ்வரன். அவருடைய அங்கங்கள்லாம் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய வடிவம் அப்பேற்பட்டது. விசித்திர அப்படின்னா வியக்கத்தக்க, பல வர்ணமுடைய, பலவிதமான, ஆச்சரியம் உண்டாக்குகிற அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்போ முருகனுடைய வடிவம் அவ்வளோ பேர் அழகு அப்படின்னு பார்த்தோம். அதில் விசித்திரமாக இருக்குது அப்படின்னா அந்த கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார். தேன் என்று பாகு என்று உவமைக்க ஒனா மொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி அன்று தரீரி அன்றே அப்படின்னு வர்ணிப்பார். அதாவது இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார், அவர் எப்படி குருவாக வந்து உபதேசித்தார் அந்த மெய்ப்பொருளை, அந்த மெய்ப்பொருளானது என்ன தன்மை அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியது. அதனால தான் இறைவனை அடியார்கள் எல்லாம் வர்ணிக்கும் பொழுது செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அப்படின்றார். இன்னொருத்தவர்களுக்கு சொல்ல முடியுமா அந்த அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய தத்துவங்களையும் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா அப்பேற்பட்ட வஸ்துவாக அவர் இருக்கார். சொல்லற்கு அறியான் அப்பேற்பட்ட அந்த இறைவனை தான் நம்ம அவ்வளோ அழகாக அவருடைய ரூபங்களையும் தத்துவங்களையெல்லாம் வர்ணிக்கிறோம். அப்போ அவருடைய அங்கம் எப்படி இருக்குன்னா அழகுள்ள அவயங்களாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஆச்சரியமான உடலாக அந்த ரூபம் அப்பேற்பட்டதாக இருக்குது. அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் விசித்ராங்காய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.